ஏர்டெல் அப்புறம் வோடஃபோன் அதுக்கப்புறம் ஜியோ சிம்க்கெல்லாம் ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. எனக்கு அப்பயே ஒரு டவுட் தான், இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். என்னன்னா, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் இந்த வருஷம் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஆர்சிபி வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் மற்ற டீம்ஸ் ஒரு கப்பு கூட அடிக்கல அப்படின்னாலுமே, ஆனால் ஆர்சிபி இந்த வருஷம் கண்டிப்பாக கப்பு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஃபைனல் மேட்ச் அன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருந்த மேட்ச் பார்க்கணும், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் நைட்டு தூங்கிட்டேன், பார்க்க முடியல. ஸோ காலையில் எழுந்து அந்த கிளிப்ஸ், அந்த வின் பண்ண மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதே நேரத்தில் ஒரு பக்கம் ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது வாட்ஸ்அப்பில். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த ஆர்சிபி வின் பண்ண மூமெண்ட்டு 18 வருஷம் கழிச்சு வின் பண்ணதுனால ஏர்டெல் அப்புறம் வோடஃபோன் அதுக்கப்புறம் ஜியோ சிம்க்கெல்லாம் ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. எனக்கு அப்பயே ஒரு டவுட் தான், இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் அதை படிச்சுட்டு அந்த லிங்கை கூட நான் கிளிக் பண்ணல. நான் உடனே அந்த சேட் டெலிட் பண்ணிட்டேன். சப்போஸ் அந்த சேட் இருந்தாலுமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், நம்ம தெரியாமல் கைப்பட்டு அந்த லிங்க்குள்ளே போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறேன், இது கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி மெசேஜ் வந்திருந்தா நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க, டெலிட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்கேமாக தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்ததா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.